வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி எனக்கு ஷேர் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஆப்ஷன் மெக்கானிசம் எப்படி வந்து ஆப்ஷனை வந்து ரீட் பண்ணுறது, இனிஷியல் மெக்கானிசமை எப்படி புரிஞ்சுக்கிறது, மெக்கானிசமை புரிஞ்சு எப்படி நம்ம அதை அப்ளை பண்ணி ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் மந்த்லி அண்ட் குவார்ட்டர்லி ப்ராஃபிட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும். சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மண்டே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். என்னுடைய சென்செக்ஸ் ஃபார்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தேன். எல்லாருடைய மொபைல்லையும் கம்யூனிட்டியில் இது இருக்கும். கரெக்டாக வந்து இதுதான் வந்து அந்த நாள், ஐ மீன் மண்டே அப்படிங்கிறது வந்து 28ஆம் தேதி. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு ஸ்கேரி சிம்பிள் போட்டிருந்தேன். ஒரு ஸ்கேரி சிம்பிளில் மார்க்கெட் வந்து அங்கேருந்து கீழே வரணும் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து அங்கேருந்து கீழே வந்திருக்கா, இல்லை அங்கேருந்து மேலேருந்து அப்படியே மேலே போயிடுச்சா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் நடந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ இதிலிருந்து இவ்வளோ தூரம் கீழே வந்துச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இதுதான் வந்து சார்ட் ஆஃப் தி சென்செக்ஸ். நான் என்ன கோடு போட்டனோ அதே கோடை டெலிட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதுங்களா? இது வந்து நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு போட்டேன். இது அப்படியே நான் பிக் பிக்சரை 1 மினிட்டில் காட்டுறேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் காட்டுறேன். இது வந்து 81,200. ஓகேவா? இந்த இடம் 81,200. அப்போ இதுக்கு கொஞ்சம் மேலே எவ்வளோ? சம் 81,300 சம்திங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆங்கிள் மாறாமல் நான் அங்கே காட்டுறேன். இதுதான் 200. கொஞ்சம் மேலே 280 சம்திங். ஓகேவா? 280 or 300. ஸோ ஆங்கிள் மாறாமல் நான் அதை அப்படியே காட்டுறேன். இது எதுக்காக அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக நான் வந்து இந்த வேலையை வந்து உங்களுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. எதனால் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். டியூ டு லாட்ஸ் ஆஃப் செபி ரிலேட்டட் திங், பை செல் அதெல்லாம் வந்து பெருசாக சொல்லக்கூடாது. ஸ்டாப் லாஸ் டார்கெட்டும் கொடுக்கக்கூடாது. டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3, டார்கெட் 4, டார்கெட் 5 அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் ப்ரொவைடர் மாதிரி பண்ணக்கூடாது. பட் யுனிக்காக ஒன்று பண்ணணும். பட் நம்ம பண்ணுறது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய கோல். ஸோ இதுக்காகத்தான் நான் வந்து என்னால் என்ன என்னுடைய பொட்டென்ஷியலோ அந்த பொட்டென்ஷியலை ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இனிமேல் வந்து இதுக்கும் ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் நான் எடுக்கலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அது எதனால் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். என்னுடைய வியூஸ் ஆகட்டும், என்னுடைய சப்ஸ்கிரைபர் ரிட்டைன் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தங்க புதுசாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னுடைய கண்டென்ட் வந்து பெருசாக அவங்களுக்கு ரீச் ஆகலை. அவங்களுக்கு தேவை ரொம்ப சிம்பிளாக ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ரெக்டாங்கிள் பேட்டர்ன், டபுள் டாப், இதுதான் அவங்களுக்கு தேவைப்படுது. அது எனக்கு புரியுது. பட் என்னுடைய கண்டென்ட் வந்து அதை தாண்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்னால் இந்த மாதிரி தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். ஸோ நீங்கள் ரியலைஸ் பண்ணினதுக்கு அப்புறமாக நீங்கள் என்னுடைய சேனலை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ மீன்வைல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் ப்ரீமியம் யூஸருக்கு மட்டுமே வந்து இதை வந்து நான் இனிமேல் வரப்போகிற நாட்களில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன். இந்த ஃபார்காஸ்ட் இந்த ரிலேட்டடாக. ஏன்னா வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு. பட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். ஒன்றும் இல்லை. இப்போது இப்போ என்னுடைய யூடியூப் அனலிட்டிக்ஸ் என்கிட்ட சொல்லுது, இல்லை பீப்புள் ரிட்டென்ஷன் இருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு எனக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன். அதில் மாற்றமே கிடையாது.
ஓகேங்களா? சரி. நான் குடுத்தது வந்து இதுதான் அந்த ஸ்கேரி சிம்பிள். இந்த ஸ்கேரி சிம்பிள் ஃபர்ஸ்ட்டு நான் என்ன குடுத்துருந்தேன் அப்படின்னாலே, அன்றைய நாளே சொல்லியிருந்தேன். இந்த ஸ்கேரி சிம்பிளுக்கு மேல தான் மார்க்கெட் புல்லிஷா இருக்கும். இல்லன்னா கம்ப்ளீட்டா பியரிஷ். அது எதுவரைக்கும் போகும், கிராஃப் போட்டு காட்டியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு என்ன நடந்திருக்குன்னா, இதுதான் நான் குடுத்த அந்த நாள் மண்டே. கரெக்ட்டா அந்த ஸ்கேரி சிம்பிளுடைய எட்ஜ்ல இருந்து தான் வந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆச்சு. இந்த இடம் கூட இங்கிருந்து எங்கிருந்து என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் வந்து குடுத்துருந்தேன். இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க நம்மளுடைய கம்யூனிட்டி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது கண்டிப்பா நான் குடுத்துருப்பேன். இந்த இடம் இந்த இந்த பார்ட்டிசிபேஷன் நான் வந்து குடுத்துருக்க மாட்டேன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? இது நான் குடுத்துருக்க மாட்டேன். வேர் எல்ஸ் அ இது குடுத்துருப்பேன். அதே மாரி இந்த டாப்ல இருந்து இந்த பாட்டம் இந்த ஒரு இதையும் வந்து நான் குடுத்துருப்பேன். இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூல குடுத்துருப்பேன். திரும்பி இந்த பாட்டம்ல இருந்து இந்த டாப் நான் குடுத்துருக்க மாட்டேன். ஸோ இதுதான் வந்து மேஜர் கொலாப்ஸ் ஏரியா. ஸோ அதே ஸ்கேரி சிம்பிள் தான். வேற எதுவுமே கிடையாது. ஸோ அங்கிருந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா கொலாப்ஸ். சரி. இதுல என்ன வாட் இஸ் இன்னொரு பியூட்டி அப்டின்னா, நான் வந்து மேப் குடுக்குறேன் அப்டின்னா, அது காரணம் இல்லாம சிலது குடுக்க மாட்டேன். அந்த மேப்லயும் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, மேஜர் கிராக் வந்து இங்கிருந்து தான் நான் இப்படி ஸ்டீப்பா போட்டிருப்பேன். மத்த இடத்துல எல்லாம் வந்து ஸ்டீப்பா போட்டிருக்க மாட்டேன். அப்படியே சைட்வைஸ் மாரி வந்து அப்படி மேலே ஏறுற மாரி ஏறி, இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டீப்பா போட்டிருப்பேன். இந்த இடத்துல நான் அப்படியே ஒரு கோடு போடுறேன் பாருங்க. அந்த ஸ்டீப் வே வந்து அங்க தான் நடக்கும். நான் இங்க வந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் வைக்கிறேன். ஒரு ஒயிட் கலர் லைன் வச்சிருக்கேன். தெரியுதுங்களா? இங்கிருந்து தான் அந்த ஸ்டீப் இங்கிருந்து தான் வந்து அந்த ஸ்டீப் ஃபால். அந்த நாளும் இங்கிருந்து தான் அந்த ஸ்டீப் ஃபால். அன்னைக்கு மேலே போனதும் இங்கிருந்து தான் அந்த ஸ்டீப். ஸோ இந்த மாரி ஒரு பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம மார்க்கெட்ல குடுக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாரியான ஃபார்காஸ்ட், ஸோ இந்த மாரியான விஷயங்கள் வந்து நான் வந்து என்னுடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ்ல ஃப்ரீக்வென்ட்டா போடணும் அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ யூடியூப் அனலிட்டிக்ஸ் எனக்கு கிரீன் சிக்னல் காட்டுச்சு அப்படின்னா, இந்த விஷயத்த வந்து நான் கன்டின்யூ பண்ணுவேன். ஆர் எல்ஸ் பிரீமியம் யூசருக்கு இத நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிருவேன். ஏன்னா வந்து நான் வந்து எல்லாருமே வந்து ஒண்ணா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறனால தான் வந்து இத வந்து இப்படி பண்ணிட்டுருந்தேன். பட் இதுக்கு போதுமான ரெஸ்பான்ஸ் இல்லையோ அப்படிங்கிறது என்னுடைய ஃபீல். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ஃபார்காஸ்ட்ல நடந்துச்சு. இது மட்டும் நடக்கல. நெறைய மேஜிக் அண்ட் மிராக்கிள்ஸ் நீங்க கண்டிப்பா யாரெல்லாம் வந்து கம்யூனிட்டில இருந்தீங்களோ, அவங்கலாம் பார்த்திருப்பீங்க. நீங்க பார்த்த மேஜிக், மிராக்கிள் அது பாசிபிளா? ஸோ அந்த மாரியான விஷயங்கள் வந்து வேற யாராவது உங்களுக்கு ஷேர் பண்றாங்க, ஜென்யூனா இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா, அந்த ஜென்யூனா இருக்கிற மத்தவங்களையும் ஃபாலோ பண்ணுவாங்க சிலர். சரிங்களா? ஏன்னா என்னைய பொறுத்தவரைக்கும், என்னதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். நல்ல விஷயங்கள் யாரு சொன்னாலும் அத வந்து ஏத்துக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தரு என்கிட்ட ஒரு 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 விஷயத்த ஷேர் பண்ணி, அவரு சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவரு ஷேர் பண்ணாரு ஒரு சின்ன விஷயம். எனக்கு அது புடிச்சிருந்தது. ஸோ, அத நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ, அந்த மாரி தான். நல்ல விஷயம் யாரு ஷேர் பண்ணாலும் அத எடுத்துக்கிறதுக்கு நானும் கூட ரெடி. சரிங்களா? ஏன்னா வந்து நல்ல விஷயங்கிறது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, தாராளமா நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி எதுவுமே இல்ல, என்னுடைய சைட்ல என் விஷயம் சூப்பரா இருக்கு அப்படின்னா, அத பத்தி மத்தவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க பயன்படட்டும். ஸோ, இதுதான் வந்து என்னுடைய பாலிசி. இன்னொரு 2 டேஸ்ல வந்து நெக்ஸ்ட் ஃபார்காஸ்ட் போடலாமா? போட வேண்டாமா? அப்படிங்கிறத வந்து நீங்க டிசைட் பண்ணுங்க. ஸோ, நீங்க டிசைட் பண்றதன் மூலமா என்னுடைய ஃபார்காஸ்ட் ஆகட்டும், என்னுடைய ஈவன் கம்யூனிட்டி கூட நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அ பிரீமியம் யூசருக்கு தான் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் குடுக்குற மாரி நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அத ஃபுல் ஃப்ளெட்ஜா யுட்டிலைஸ் பண்ற ஆட்கள் வந்து பவர்ஃபுல்லா இல்ல. இனி வந்து ஒரு உதாரணம் சொல்லிடுறேனே. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இது வந்து தேவைப்படுற ஒரு உதாரணம். ஏன்னா நான் வந்து இது பண்ணல. நேத்து வந்து ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவரு வந்து என்னுடைய
ஐ மீன் ஃப்ரீ யூஸரா தான் இருந்தாரு. பட் அவர் வந்து என்னைய ஐ மீன் என்கிட்ட வந்து அவர் என்ன ஒரு ஃப்ரீ சர்வீஸில் என்ன பார்த்துருக்காருன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃப்ரீ சர்வீஸை பொறுத்தவரைக்கும் மந்த்லி இன்கம் அண்ட் குவார்ட்டர்லி இன்கம். இது வந்து நான் தெளிவா சொல்லியிருந்தேன். டெய்லி ப்ராஃபிட் கிடையாதுன்னு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வாரம் நம்மளுடைய ஃப்ரீ சர்வீஸை பண்ணிட்டு, அதில் அவரு பெரிய ப்ராஃபிட்லாம் வரல. ஏதோ கம்மியா வந்தனால, ஸோ இதுக்கு மேல ஒருத்தர் வேணும்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட போயிருக்கிறாப்படி. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர்கிட்ட பேசியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிறாப்படி, டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணலாம். டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இந்த டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேட்டுட்டீங்க, யாருகிட்டயாவது கேட்டுட்டீங்க அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணாருங்கிறத அவர் என்கிட்ட நேத்தே எக்ஸ்பிளைன் பண்ணாரு கிளியரா. இப்போ வந்து அவர் ரியலைஸ் பண்ணிட்டாராமா. எல்லாம் போனதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டாராமா. நான் இந்த எல்லாம் போனதுக்கப்புறம் ரியலைஸ் பண்றதுக்கு முன்னால நான் வார்னிங் குடுக்கறது எதுக்குன்னா, அது போக்கூடாதுங்கிறதுக்காக. பட் இப்ப அவர் வந்து நான் எல்லாமே ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அது என்ன அப்படின்னா, டெய்லி வந்து 15 பாயிண்ட் நிஃப்டியா, பேங்க் நிஃப்டியான்னு தெரியல சொன்னாரு. டெய்லி 15 பாயிண்ட் எடுத்துருவாங்களாம். 15 பாயிண்ட், 10 பாயிண்ட், சில நாள் 8 பாயிண்ட், சில நாள் 5 பாயிண்ட் இப்படி வந்து எடுக்கிறது. இப்படி எடுத்து அக்கவுண்ட் வந்து 50% க்ரோ ஆயிடுச்சாமா அவருக்கு. ஒரே நாள் எல்லாம் சேர்த்து வச்சு போயிடுச்சாமா. 200%ன்னு வச்சுக்கோங்க. தெரியல எவ்வளோ போச்சுன்னு எனக்கு தெரியல. எக்ஸாக்ட்டா அந்த பெர்சன்டேஜ் தெரியல. பட் அவர் சொன்ன விஷயங்கள் சொல்றேன். ஒரே நாள் எல்லாமே எடுத்தது எல்லாம் போயிடுச்சு. அவர கேட்டா மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இது அதுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கிறாப்படி. திரும்பி அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்பி 5 பாயிண்ட், 6 பாயிண்ட் திரும்பி ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாரி கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு திரும்பி எல்லாமே போயிடுச்சு. 100% எடுத்த ப்ராஃபிட் சேர்த்து எல்லாமே போயிடுச்சு. ஸோ இந்த மாரி தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்பிள் பண்றீங்க. இத நீங்க ஜாலியா இருக்குன்னு பண்றீங்களா? இல்ல விவரம் தெரிஞ்சு பண்றீங்களான்னு தெரியல. இப்படி நீங்க பண்ணுனீங்கன்னா, அட் லாஸ்ட் உங்கனால ஜெயிக்க முடியாது. அது வந்து உண்மை. என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து அந்த மாரி ஃபால்ஸ் ப்ராமிஸ் எல்லாம் வந்து பண்றதில்ல. எது சாத்தியமோ அத தான் சொல்றது. எது சாத்தியம் இல்லையோ அத சொல்றதில்ல. இந்த இடத்துல கூட சில பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பட் ரிஸ்க் அப்படிங்கிறது இப்படி வச்சோம்னா நம்ம மாட்டிக்குவோம். ரிஸ்க் இல்லாம பண்றது வந்து ரொம்ப சிக்கல். நான் வந்து புது ட்ரேடர வந்து இந்த மார்க்கெட்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த உண்மையெல்லாம் நான் சொல்றேன். ஏன்னா 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்குள்ள ஒரு புது ட்ரேடர் வந்து இந்த ஃபீல்ட விட்டே போயிருவாங்க. இந்த ஃபீல்ட்ல இருக்கிற பேஷன் ஒரே ஒரு காரணம் தான் எனக்கு யாரும் இந்த ஃபீல்ட விட்டு போகக்கூடாது. நாம பண்ண தப்ப அடுத்தவங்க பண்ணக்கூடாது. அவங்கள எப்படி சேஃப் பண்றது, செக்யூர் பண்றது. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்றதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா வந்து இந்த மார்க்கெட்டோட பொட்டன்ஷியலுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பட் நம்ம கவனக்குறைவு இல்ல நம்மளுடைய ப்ராப்ளம் இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம். நமக்கே தெரியும். சின்ன சின்னதா ப்ராஃபிட் எடுத்து பெரிய லாஸ் பண்ணா அது எப்படி நிக்கும் அப்படின்னு. பட் அத உணர்றதுக்கு சில பேருக்கு பட்டா தான் உணருவாங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி சில பேர் நம்ம என்னதான் சொன்னாலும், இந்த மாரியான சினாரியோவ அவங்க ஃபேஸ் பண்ணா தான் அவங்க உணருவாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் என்னுடைய வார்னிங், வார்னிங், வார்னிங். ஏன்னா புது யூசர வந்து நான் பார்க்குறேன் என்னுடைய சேனல்ல. ஸோ என் சேனல் மூலமா இத ஒரு தடவ நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா, அந்த தப்ப பண்ண மாட்டீங்கங்கிறதுக்காக இத நான் சொல்றேன். இந்த மாரி ட்ரேட் பண்றதுக்கு பண்ணாமயே இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.